ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு யூனிக்காக அண்ட் உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேமியா இட்லி. அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அந்த தயிர் கூடவே ஒரு கேரட்டை வந்து பொடியாக திருகி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது அண்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கர் வச்சு நல்லா ஒன்றா கலந்து விட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அது உடஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. தீயை விட்டுறாமல் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இந்த கலர் வந்ததும். சேமியா வறுப்பட்ட அடுப்புலேருந்து எடுத்த உடனே நம்ம தயிர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த சூடான சேமியாவை கலந்துடணும். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் கூட சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா வந்துட்டு எல்லா மாய்ஸ்சரையும் அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி இறுகுன மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்காதீங்க, தரன்னு ஆகிடும், இட்லி ஊற்ற முடியாது. நீங்கள் இட்லி ஊற்ற போகிற நேரத்தில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் நான் வந்து அடியில் ஃபஸ்ட்டு ஒரு முந்திரி பருப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இட்லி மாவு ஊற்றிட்டேன். இப்போ இது 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இட்லி வந்து அடுப்புலேருந்து எடுத்த உடனே ஒரு 5 நிமிஷம் வெளியில் வைங்க. அது ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு எடுங்க. சூடாக இருக்கும் போது எடுத்திங்கன்னா இட்லி உடஞ்சிரும், இல்லைனாக்கா ஒரு மாதிரி பிச்சுட்டு வரும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சேமியா இட்லி ரெடி. இது தேங்காய் சட்னி கூட எடுத்துக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு இட்லி ரெசிபி. சேமியா வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.